இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை புலகாங்கிதமடைகிறீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே. 19 நாடுகளில் நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன். 19 நாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே நாடு விட்டு, கண்டம் விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு, சொந்தங்களை விட்டு, பொருளாதாரம் தேடி நெத்தி வியர்வை கீழே விழ விழ அவ்வளவு உழைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அங்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் தோறும் தமிழில் தான் வகுப்பெடுக்க வேண்டும், தமிழில் தான் படிக்க வேண்டும் என்று உயிரை கொடுத்து தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் நாம் நினைக்கிறோம் ஏதோ கோட்டையிலிருந்து குமரி வரை வாழ்கிறவர்கள் தான் தமிழர்கள், நமக்குத்தான் தமிழில் படித்து. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அன்பான வணக்கம். ஒன்றிய அரசினுடைய பணி நியமனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மிக குறைந்து வருவதை பலமுறை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அது சார்ந்த பல பிரச்சனைகளை கையிலே எடுத்திருக்கின்றோம் கடந்த காலங்களில். குறிப்பாக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டிலே அமைக்க மறுப்பது, அதே போல தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களிலே தேர்வு மையம் நியமிப்பது, அதே போல இடஒதுக்கீடு சார்ந்த அநீதி, இந்தி திணிப்பு என்ற பல காரணங்களில் பல பிரச்சனைகளை கடந்த காலங்களில் எழுப்பி அதற்கு தீர்வு கண்டிருக்கின்றோம். முன்பு மண்டல வாரியான பணி நியமனம் இருந்தது. அதனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிக வேலை வாய்ப்பை பெற்றார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒன்றிய அரசினுடைய அலுவலக நான் காலைல சொன்னேன் குளிச்சிய எடுத்து வைக்கும் போது பாரு.